இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அதாவது ஜூலை 26ஆம் தேதி டி நகர், சென்னை டி நகர் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்துட்டு விதை திருவிழான்னு போட்டிருந்தாங்க. சுதாகரன் கிருஷ்ணன் சார் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அங்கே நம்ம போயிருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. எத்தனை பேர் போயிருந்தீங்கன்றதை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம போயிருந்தபோது நம்மளோட பாரம்பரியமான நிறைய விதைகள் வந்துட்டு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு 30லேருந்து 35 ஸ்டால் கிட்டத்தட்ட போட்டிருந்தாங்க. எல்லாமே கைவினை பொருட்கள், அதுக்கப்புறம் நாட்டு விதைகள், அடுத்தது செடி, அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா மூலிகை பொருட்கள், ஏர் ஆயிலு, எல்லாமே வீட்டில் உபயோகப்படுத்துகிற அதே மாதிரி நம்மளோட பாரம்பரியமான பொருட்களை வச்சு செஞ்ச பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒன்றும் நம்ம வந்துட்டு இப்போ சுரக்கான்னு எடுத்திங்கன்னா, சுரக்காவில் ஒரு 50 வெரைட்டியாக பழைய காலத்துலேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிற சுரக்காய் இருந்துச்சு. அதே மாதிரி பச்சை மிளகான்னு பார்த்திங்கன்னா, பச்சை மிளகாவில் ஒரு 35-40 வெரைட்டி நம்மளுக்கு தெரியாத வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு, அதே மாதிரி பக்கத்தில் ஸ்டால்ஸையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் விதைகளும் வாங்கிட்டு வந்தோம். இது கூட வந்துட்டு கொஞ்சம் திங்ஸும், அதாவது கைவினை பொருட்கள் ஃபுல்லாக தேக்கு மரத்தில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பூசணிக்காய் வந்து இருந்துச்சு. ஸோ பூசணிக்காயில் விதவிதமான வெரைட்டிஸை காட்டியிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அதையும் பார்த்துட்டு இருக்கிற 35 ஸ்டாலையும் சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் உண்மையிலேயே காலையிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் சார் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். உண்மையிலேயே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. ஒரு 2 ஹவர்ஸ் போனதே தெரியல. அந்த அளவுக்கு சூப்பரான பொருட்களோட எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. வீட்லேயே செஞ்ச ஊறுகாய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கைவினை பொருட்கள் நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டால் வந்து கைவினை பொருட்கள் போட்டிருந்தாங்க. தேங்காய் ஓடு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி அப்புறம் பானை, சட்டி, இதெல்லாம் ஒரு சைடு. இந்த சைடு பார்த்திங்கன்னா கைவினை பொருட்கள். இதில் தான் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் பொருட்கள் வீட்டுக்குன்னு வாங்கினோம். ரொம்ப சூப்பரான திருவிழா. ஆனால் ஒரே ஒரு நாள் தாங்க போட்டிருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. சண்டேயில் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. காலையில் 10 o'clockலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். உண்மையிலேயே அட்டகாசமான ஒரு திருவிழா.